அனைவருக்கும் வணக்கம். இந்த உதாரண பதிவில் ராஜயோகாதிபதியின் நிலையை பற்றி பார்க்கலாம். பொதுவாகவே ஒரு கிரகம் கேந்திரத்துக்கும் திரிகோணத்திற்கும் அதிபதியாக வரக்கூடிய நிலையில் அந்த கிரகம் ராஜயோகாதிபதி என்று அழைக்கப்படுவார். உதாரணமாக ரிஷப துலா லக்னத்துக்கு சனியும், கடக சிம்ம லக்னத்துக்கு செவ்வாயும், மகர கும்ப லக்னத்திற்கு சுக்கிரனும் ராஜயோகாதிபதிகளாக வருவார்கள். அதாவது ஒரு கேந்திரத்திற்கும் ஒரு திரிகோணத்திற்கும் அதிபதியாகக்கூடிய கிரகம். இந்த நிலையில் துலா லக்னத்திற்கு பார்த்தீர்களே, ரிஷப லக்னத்திற்கு பார்க்கும்போது சனியே பாதகாதிபதி என்ற நிலையை பெறுவார். எனவே பரிபூர்ண ராஜயோகாதிபதி என்பது துலா லக்னத்துக்கு தான் சனி. சனி பரிபூர்ண ராஜயோகத்தை தருவது துலா லக்னத்திற்கு மட்டுமே. ரிஷப லக்னத்திற்கு அவர் 6ஆம் இடத்தில் மறைந்து உச்சமாக நிலை மட்டும் ராஜயோகத்தை தருவார். இந்த அமைப்பில் சனி ராஜயோகாதிபதியாக வரும்போது எப்படி இருந்தால் நல்ல பலன்களை தருவார் என்பதை ஒரு உதாரண வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்தீங்கன்னா 28/8/1999 9:42 AM அளவில் பிறந்திருக்கார். துலா லக்னம், கும்பராசி, பூரட்டாதி நட்சத்திரம். லக்னத்துக்கு 2ஆம் வீட்டில் செவ்வாய், 4ஆம் வீட்டில் கேது, 5ஆம் வீட்டில் சந்திரன், 7ஆம் வீட்டில் குரு சனி, 10ஆம் வீட்டில் புதன் சுக்கிரன் ராகு, 11ஆம் வீட்டில் சூரியன். இதுதான் இந்த ஜாதகத்தின் கிரக நிலை. இங்கே ரிஷப லக்னத்துக்கு துலா லக்னத்துக்கு ஒரு 4 ஆட்சி பெற்றாலும் 4ஆம் இடத்தை கெடுப்பார். கேந்திரங்களில் ஆட்சி பெறுவது நல்லது என்றாலும் அவர் 5ஆம் இடத்தில் இருப்பதை விட 4ஆம் இடம் ஓரளவுக்கு பரவாயில்லை தான். ஆனால் அதே சனி திக்பலமும் அடைந்து சுபரின் தொடர்பு பட்சத்தில் மிகச்சிறந்த நன்மைகளை தனது தசையில் தருவார். அம்பானி ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இது மாதிரியான அமைப்புகள் இருக்கும். எல்லாருமே அம்பானி ஆகிட முடியாது. துலா லக்னத்திற்கு எந்த லக்னமாக இருந்தாலும் சனி திக்பலம் அடைந்து சுபரின் தொடர்பு பெறும் பட்சத்தில் அந்த சனி மிகுந்த ராஜயோக பலன்களை தருவார். பெருமினே திக்பலம் பெற்றால் சூரியன் செவ்வாயை போல அந்த சனி யோகம் தர மாட்டார். 7இல் சனி தனித்திருக்கும் நிலையில் லக்னத்தை கெடுப்பார், 7ஆம் வீட்டையும் கெடுப்பார். இந்த அமைப்பில் ராஜயோகாதிபதியான சனி ஸ்தான பலத்தை இழந்து திக்பலம் பெற்று சுபருடன் சேர்க்கும் பட்சத்தில் அந்த சனி ராஜயோகத்தை தருவார். இந்த அமைப்பில் இங்கே சனி குருவுடன் இணைந்து திசை நடத்துவதால் சனி திசை இந்த ஜாதகருக்கு எதிர்பாராத நன்மைகளை தந்தது. மேலும் போதாக்குறைக்கு சனிக்கு வீடு கொடுத்த செவ்வாய் ஆட்சியாக வேற இருக்கிறார். சனி இங்கே நீசபங்க ராஜயோக அமைப்பில் இருப்பதால் இந்த சனி இந்த ஜாதகருக்கு சரியான பருவ வயதில், அதாவது குருதசை போனோம்னா படித்து செட்டில் ஆகக்கூடிய வயதில் சனி திசை வந்தது இந்த ஜாதகத்திற்கு பெரும் உண்மையிலேயே கொடுத்து வைத்த அமைப்பு தான். இந்த அமைப்பில் சனி திசையை இந்த ஜாதகர் நன்றாக கல்வி கற்றவுடன், அதாவது இவர் எதிர்பார்த்ததை விட நல்ல வேலையில் இருக்கிறார். இந்த அமைப்பை கொடுக்கக்கூடியவர் சனி மட்டுமே. இவரே 4, 5 கூடியவராகவும் 5ஆம் இடம் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியவர், புத்திரபாக்கியத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானாதிபதி என்பதாலும் சனி திசை முடியும் ராகு புத்தி போல நடந்து கொண்டிருக்கிறது. குரு புத்தியிலேயே திருமணம், புத்திரபாக்கியம் போன்ற விஷயங்கள் இந்த ஜாதகருக்கு நடந்திருக்கும். துலா லக்னத்துக்கு வரக்கூடாத குரு திசை இந்த ஜாதகருக்கு இளமை பருவத்திலேயே முடிந்துவிட்டது. ஒரு மிகப்பெரிய மேன்மையான அமைப்பு. எனவே ஒரு ஜாதகத்தில் சனி ஸ்தான பலத்தை இழந்து திக்பலம் பெற்று சுவரின் தொடர்பு பெறும் பட்சத்தில் அந்த சனி நல்ல பலன்களை தருவார். அதுவே ஆதிபத்திய விசேஷமுள்ள துலா லக்னத்திற்கு 4, 5 கூடியவர்கள், கேந்திரத்திற்கும் ஒரு திரிகோணத்திற்கும் அதிபதியாகக்கூடிய சனி அங்கே 7ஆம் இடத்திலே திக்பலம் பெற்று ஸ்தான பலத்தை இழந்து திக்பலம் பெற்று சுப தொடர்பு குருவின் இணைவால் இந்த சனி மிகுந்த யோக அமைப்புகள் உள்ளதால் இந்த சனி திசை இந்த ஜாதகருக்கு வாழ்க்கையில் அனைத்து விஷயங்களையும் தந்து கொண்டு இருக்கிறது, தரவும் போகிறது. ஏனென்றால் சனி திசை ராகு புத்தி நடந்து கொண்டிருக்கிறது, இன்னும் குருபுத்தி இருக்கிறது. குருபுத்தி அப்படி ஒன்றும் இந்த ஜாதகருக்கு பெரிய கிட்ட பலன்களை செய்யாது. தசாநாதனுக்கு உட்பட்டு தான் புத்திநாதர்கள் வேலை செய்வார்கள் என்பதாலும் அவர் 3ஆம் இடத்தோடு தான் தொடர்பு கொள்கிறார் என்பதாலும் திருமணம், புத்திரபாக்கியம் போன்ற விஷயங்களை குரு திசை குருபுத்தி நடத்தி காட்டும். எனவே சனி எந்த நிலையிலும் ஒரு ஜாதகத்தில் ஸ்தான பலம் பெறாமல் திக்பலம் பெற்று சுவரின் தொடர்பு பெறும் பட்சத்தில் நல்ல பலன்களை செய்வார். அதுவும் ரிஷப துலா லக்னத்திற்கு அங்கே சனி திக்பலம் பெற்று சுவரின் தொடர்பு பெறும் பட்சத்தில் மிகப்பெரிய மேன்மைகளை செய்வார். துலா லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா அவர் கேந்திர கோணங்களில் ஆட்சி உச்சம் பெறது. ரிஷப லக்னத்துக்கு கேந்திர கோணங்களில் 9, 10ஆம் இடங்கள் அவர் ஆட்சி பெறதை விட 6ஆம் இடத்திலே உச்சம் பெறுவது மிக மேன்மையான அமைப்பு. ஏனென்றால் ஒரு பாப கிரகம் மறைவு ஸ்தானங்களில் உச்சம் பெறுவது நல்லது என்பதற்கிணங்க. அதே ரிஷப லக்னத்திற்கு அவர் 7ஆம் இடத்தில் திக்பலம் பெற்று சுவரின் தொடர்பு இருந்தாலும் நல்ல மிக மேன்மையான பலன்களை தருவார்.
ஆனால் அவர் 9ஆம் இடத்தில் ஆட்சியாக இருக்கும்போது கண்டிப்பாக பாதக பலன்களை தான் ஜாதகருக்கு தருவார், நல்ல பலன்கள் நடக்காது. 9ஆம் இடத்தில் ஆட்சி வரும்போது தந்தை வழி அமைப்புகள் போன்றவற்றை கெடுத்து ஜாதகரையும் கெடுப்பார். எனவே ஒரு ஜாதகத்தில் ராஜயோகாதிபதியாக வரக்கூடிய சனி ஸ்தான பலத்தை இழந்து திக்பலமும் பெற்று சுபரின் தொடர்பு இருக்கும் பட்சத்தில் மிகப்பெரிய மேன்மைகளை அந்த ஜாதகருக்கு தனது தசையில் தருவார். பெரும் பொருளாதார முன்னேற்றம், வாழ்க்கையில் அதிர்ஷ்டமான விஷயங்கள், எல்லாவற்றிலும் மேன்மையான அமைப்புகள் போன்றவற்றை அந்த சனி தர கடமைப்பட்டவர். சனி இங்கே நீசம் மட்டும் அடைந்து திக்பலம் அடைந்திருந்தால் ஆயுள் கொடுப்பார். அதே சமயத்தில் 7ஆம் இடத்தில் சந்திக்கும் சனி ஜாதகருக்கு குணக்கேடுகளை தரும், மன வாழ்க்கையில் சீக்கிரம் மன வாழ்க்கை அமையாத அல்லது சனி திசை வரும்போது மன வாழ்க்கையில் பிரச்சனைகளை ஏற்படும். அதே சனி சுபத்தன்மை அடையும் போது, அதாவது தன்னுடைய நேர்வலுவை இழந்து ஸ்தான பலத்தை இழந்து திக்பலம் பெற்று சுபரின் தொடர்பு வரும் பட்சத்தில் அந்த சனி ராஜயோக பலன்களை வாரி வழங்குவார் என்பது இந்த ஜாதகர் ஒரு நல்ல உதாரண ஜாதகம். இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா, அதாவது பெரிய திறமையில்லாதவராக இருந்தாலும் இந்த ஜாதகர் படித்தவுடன் தகுதிக்கு மீறிய நல்ல வேலையில் இருக்கிற நன்றாக சம்பாதிக்கிறார். வாழ்க்கையில் அனைத்து சுகபோகங்களையும் இந்த சனி திசை தந்து கொண்டு இருக்கிறது. இன்னும் திருமணத்தையும் எல்லாத்தையும் புத்திரவாக்கியத்தையும் கொடுத்து விட வேண்டும். எனவே எவர் ஒருவருக்கு ரிஷப துலா லக்னத்திற்கு சனி ராஜயோகாதிபதியாக வருகிறபடியால் அவர் ஸ்தான பலம் பெறாமல் திக்பலம் அடைந்து சுபரின் தொடர்பு பெறும் பட்சத்தில் அந்த சனி தனது தசையில் ராஜயோக பலன்களை வாரி வழங்கும் என்பதற்கு இந்த துலா ஜாதகம் ஒரு நல்ல உதாரணம். இங்கே சனி எந்த விதமான பாபகிரக தொடர்பும் இல்லாமல், அதாவது செவ்வாயின் நினைவு பார்வை, ராகுவின் நினைவு பார்வை இருந்தால் கண்டிப்பாக பலன்கள் கண்டிப்பாக கெடும். முதன்மை சுவரான குரு பகவானின் தொடர்பை பெற்று திக்பலம் அடைந்து இருப்பதால் இந்த சனி திசை இந்த ஜாதகரின் வாழ்க்கையில் ஒரு பொற்காலம் என்றே கூறலாம். நன்றி, வணக்கம்.